இதோ நான் அற்பமானவன். நான் உம்முக்கு என்ன மறுமொழி சொல்வேன்? நீ பெஹிமோத்தைப் பார். உன்னை உண்டாக்கினது போல அதையும் உண்டாக்கினேன். லிவியாதானை தூண்டிலிட்டு இழுப்பாயோ? இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. என் ஊழியனாகிய யோபு உங்களுக்காக வேண்டிக் கொள்வான். கர்த்தர் யோபுக்கு முன்பு இருந்தவை எல்லாம் இரட்டிப்பாக கொடுத்தார். அவனுக்கு 7 குமரனும் 3 குமரத்திகளும் பிறந்தார்கள். யோபு பூரண வயதுள்ள கிழவனை மரித்தான். நீ உன் தேசத்தை விட்டு நான் உனக்குக் காண்பிக்கும் தேசத்துக்குப் போ. கர்த்தர் சொன்னபடியே அப்ராம் புறப்பட்டுப் போனான். பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் உனக்கில் ஆசீர்வதிக்கப்படும். அப்ராம் தன் மனைவி சாரையையும் சம்பத்துக்களையும் கூட்டிக் கொண்டான். அப்ராம் சேகேம் மட்டும் தேசத்தில் உருவி நடந்தான். அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டு பண்ணினான். கூடாரத்தைப் போட்டான். மேற்கே பேத்தியேல் இருந்தது. அப்ராம் தெற்கு திசையை நோக்கி பிரயாணம் பண்ணினான். தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. நீ என் சகோதரி என்று சொல், உன் நிமித்தம் எனக்கு நன்மை வரும். சாராய் மிகவும் அழகுள்ளவள் என்று எகிப்தியர் கண்டர்கள். அவள் நிமித்தம் பார்வோன் அப்ராமுக்கு நன்மை செய்தான். கர்த்தர் பார்வோனை மகா வாதைகளினால் வாதித்தார். பார்வோன் அவனையும் அவன் மனைவியையும் அனுப்பிவிட்டான். அப்ராமுக்கு ஆடு மாடுகளும் வெள்ளி பொன்னும் மிகுந்திருந்தது. அவன் பேத்தேல் வரைக்கும் பிரயாணம் பண்ணினான். அங்கே அப்ராம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். அப்ராமின் மண்டைக்கும் லோத்தின் மண்டைக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறதல்லவா, என்னை விட்டு பிரிந்து போ. லோத் யோர்தான் சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டான். லோத் யோர்தான் சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டான். உன் சந்ததியை பூமியின் தூளைப் போல பெருகப் பண்ணுவேன். அப்ராம் மம்ரேயின் கற்காளி விருட்சங்கள் அருகில் குடியிருந்தான். 5 ராஜாக்களோடு 4 ராஜாக்கள் யுத்தம் பண்ணினார்கள். சோதோம் கொமோரா ராஜாக்கள் முறிந்து விழுந்தார்கள். லோத்தையும் அவன் பொருள்களையும் கொண்டு போனார்கள். தப்பியோடி வந்த ஒருவன் அப்ராமுக்கு அறிவித்தான். அவன் தன் வீட்டில் பிறந்த 318 பேரை கூட்டிக் கொண்டான். தான் மட்டும் அவர்களை பின்தொடர்ந்து போனான். ராத்திரியிலே அவர்களை முறியடித்தான். சகலையும் லோத்தையும் திரும்பக் கொண்டு வந்தான். சோதோமின் ராஜா அவனை சந்திக்கப் புறப்பட்டான். சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசெதேக் அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கொண்டு வந்தான். பரப்பரனுடைய ஆசீர்வாதம் அப்ராமுக்கு உண்டாவதாக. அப்ராம் அவனுக்கு எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். ஒரு சரட்டையாகிலும் செருப்பு வரைகாகிலும் நான் எடுக்கவே மாட்டேன். என்னுடன் வந்த வாலிபர் தங்கள் பங்கை எடுத்துக்கொள்ளாட்டும். கர்த்தரே, எனக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளையில்லாமல் இருக்கிறேனே. வானத்தை அண்ணாந்து பார், உன் சந்ததி இப்படியே இருக்கும். 3 வயது கிடரியையும் ஆட்டையும் ஆட்டுக்கிடாவையும் கொண்டு வா. பறவைகள் விரதுகில் அப்ராம் அவைகளை துரத்தினான். அப்ராமுக்கு அயர்ந்த நித்திரையும் மிகுந்த இருளும் உண்டாயிற்று. புகைகிற சூளையும் எரிகிற தீவட்டியும் துண்டுகளின் நடுவே நடந்தது. இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுக்கிறேன். என் அடிமை பின்னிடத்தில் சேர், அவளால் எனக்கு பிள்ளை கிடைக்கும். அவள் கர்ப்பவதியானவுடன் தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். கர்த்தர் எனக்கும் உனக்கும் நடுவே நியாயம் தீர்ப்பராக. சாராய் அவளை கொடுமைப்படுத்தினாள். அப்பொழுது அவள் ஓடிப்போனாள். கர்த்தருடைய தூதன் வனாந்தரத்தில் ஒரு நீரோற்றினண்டை அவளைக் கண்டார். நீ உன் நாச்சியாரிடத்துக்கு திரும்பிப் போய் அவளுக்கு அடங்கியிரு. அவன் காட்டுக் கழுதையைப் போல இருப்பான். அவன் கை எல்லாருக்கும் விரோதமாக இருக்கும். அவள் தன்னைக் கண்ட தேவனுக்கு நீர் என்னைக் காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஆகார் இஷ்மேயேலை பெற்றபோது ஆப்ராம் 86 வயதுள்ளவனாயிருந்தான். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு. இனி உன் பெயர் ஆப்ராம் எனப்படாமல் ஆப்ரஹாம் எனப்படும். உங்களில் ஆண் பிள்ளைகள் எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். நான் அவளை ஆசீர்வதித்து அவளால் உனக்கு ஒரு குமாரனைத் தருவேன்.
ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து நகைத்து, தேவன் ஆபிரகாமோடு பேசி முடித்த பின்பு அவனை விட்டு எழுந்தருளினார். ஆபிரகாம் தன் குமாரனாகிய இஷ்மேயேலையும் தன் வீட்டார் அனைவரையும் சேர்த்துக் கொண்டான். அந்த தினத்திலேயே அவர்களுக்கு விருத்த சேதனம் பண்ணினான். வெயில் ஏறமாக கர்த்தர் மாம்ரேயின் கற்காளி விருட்சங்கள் அருகில் அவனுக்கு தரிசனமானார். அவன் கண்களை ஏறெடுத்து 3 புருஷர் நின்றதைக் கண்டான். சீக்கிரமாக 3 படி நல்ல மாவை எடுத்து பிசைந்து அப்பம் சுடு. அவைகளை அவர்கள் முன்பாக வைத்து மரத்தின் கீழே நின்றான். சாராள் தனக்குள்ளேயாக நகைத்து, எனக்கு இன்பம் உண்டாகுமோ என்றாள். அந்த புருஷர் எழுந்து சோதோமை நோக்கி பார்த்தார்கள். கர்த்தர் சொன்னார், நான் செய்யப்போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? தூளும் சாம்பலுமாகிய நான் ஆண்டவரோடு பேசத் துணிந்தேன். 10 பேரி நிமித்தமும் நான் அதை அழிப்பதில்லை. கர்த்தர் போய்விட்டார். ஆபிரகாமும் தன் இடத்துக்குத் திரும்பினான். அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். அவன் அவர்களுக்கு விருந்து பண்ணி புளிப்பில்லாத அப்பங்களை சுட்டான். வாலிபர் முதல் கிழவர் மட்டும் வீட்டை சுற்றி வளைத்துக் கொண்டார்கள். வாசலில் இருந்த மனுஷருக்கு குருடு உண்டாக்கினார்கள். அவன் மருமக்களுடைய பார்வைக்கு பரிகாசம் பண்ணுகிறவனாகக் கண்டான். பொழுது விடிகிறபோது, எழுந்து உன் மனைவியை அழைத்துக் கொண்டு போ என்றார்கள். உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே. கர்த்தர் சோதோமின் மேல் கந்தகமும் அக்கினியும் வர்ஷிக்கப் பண்ணினார். அவன் மனைவியோ திரும்பிப் பார்த்து உப்புத் தூணானாள். அந்த தேசத்தின் புகை சூளையின் புகையைப் போல எழும்பினதைக் கண்டான். லோத்தும் அவன் 2 குமர்த்திகளும் ஒரு குகையிலே குடியிருந்தார்கள். இப்படியே லோத்தின் குமர்த்திகள் இருவரும் தங்கள் தகப்பனால் கர்ப்பமானார்கள். ஆபிரகாம் தெற்கு தேசத்திற்கு பிரயாணம் பண்ணி குடியிருந்தான். தேவன் இரவிலே அபிமெலேக்குக்கு சோப்பனத்திலே தோன்றிப் பேசினார். அபிமெலேக் அதிகாலையில் எழுந்து தன் ஊழியக்காரரை அழைத்தான். நீ எங்களுக்கு என்ன செய்தாய்? என்மேல் பெரிய பாவத்தை சுமத்தினாயே. அபிமெலேக் ஆடு மாடுகளை எடுத்து ஆபிரகாமுக்கு கொடுத்தான். ஆபிரகாம் தேவனை நோக்கி பிரார்த்தித்தான். தேவன் அபிமெலேக்கை குணமாக்கினார். கர்த்தர் தம்மால் சொல்லியிருந்தபடியே சாராளை சந்தித்தார். சாராள் ஆபிரகாமுக்கு அவனுடைய முதிர்வயதிலே ஒரு குமாரனை பெற்றாள். தேவன் எனக்கு நகைப்பை உண்டாக்கினார். கேட்கிறவன் எவனும் என்னோடு நகைப்பான். ஆபிரகாம் தனக்கு பிறந்த மகனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான். சாராள் பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பாள் என்று யார் ஆபிரகாமுக்கு சொல்லக்கூடும்? பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது. ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினான். ஆகாரின் மகன் பரிகாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டாள். தன் மகன் நிமித்தம் அந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துயரமாயிருந்தது. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அவளை அனுப்பிவிட்டான். துருத்தியிலிருந்த தண்ணீர் சிலவழிந்த பின்பு பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டள். தேவன் அவள் கண்களை திறந்தார். அவள் ஒரு துறைவையை கண்டாள். தேவன் பிள்ளையுடன் இருந்தார். அவன் வில்விதையில் வல்லவனானான். நீ செய்கிறதெல்லாம் தேவன் உன்னுடன் இருக்கிறார். ஒரு துறவையின் நிமித்தம் ஆபிரகாம் அபிமெலேக்கை கடிந்து கொண்டான். இந்த 7 பெண்ணாட்டுக்குட்டிகளை என் கையிலே வாங்கிக் கொள்ள வேண்டும். ஆகையால் அந்த இடம் பேர்ஷேபா எனப்பட்டது. அங்கே ஆணையிட்டார்கள். ஆபிரகாம் பேர்ஷேபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி நித்தியமான தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ஆபிரகாமே, உன் குமாரனாகிய உனக்கு ஒரே பிள்ளையான ஈசாக்கை கூட்டிக் கொண்டு போ. அதிகாலையில் எழுந்து கழுதைக்கு சிட்டா கட்டினான். 3ஆம் நாளிலே ஆபிரகாம் அந்த இடத்தை தூரத்திலே கண்டான். ஆபிரகாம் கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்தான். மகனே, சர்வாங்க தகனபலிக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை தேவன் தாமே பார்த்துக் கொள்வார். ஈசாக்கை கட்டி பலிவிடும் கத்தியை எடுத்தான். ஆனால் கர்த்தருடைய தூதன், பிள்ளையை ஒன்றும் செய்யாதே என்றார். பின்னே ஒரு ஆட்டுக்கிடா இருந்தது.
அதை பலியிட்டானே. உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருகப் பண்ணுவேன். அவர்கள் கூடி பேர்ஷேபாவுக்குப் போயினார்கள். மில்காலும் பிள்ளைகளைப் பெற்றாள். அவர்களில் ரெபேக்காளும் உண்டு. சாராள் மரித்தாள். அவளுக்காக புலம்ப வந்தான். நான் பரதேசி, எனக்காக கல்லாரை பூமியை தருங்கள். மக்பேலாவிலுள்ள எப்ரோனின் நிலம் ஆபிரகாமுக்கு உறுதியாயிற்று. ஆபிரகாம் எப்ரோனுக்கு 400 சேக்கில் வெள்ளியை நிறுத்துக் கொடுத்தான். அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை அடக்கம் பண்ணினான். உன் கையை என் தொடைக்கீழே வை, கானானிய பெண்களில் பெண் கொள்ளாதே. ஊழியக்காரன் 10 ஒட்டகங்களை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். சாயங்காலம் ஒட்டகங்களை நகரத்துக்குப் புறம்பே படுக்க வைத்தான். கர்த்தவே, குடி என்று சொல்லும் பெண்ணே அவளாயிருக்கக் கடவல். அவன் பேசி முடியும் முன்னே ரெபேக்காள் குடத்தோடு வந்தாள். குடத்தையூற்றி ஒட்டகங்களுக்கெல்லாம் தண்ணீர் வார்த்தாள். அவன் ஒரு பொன் மூக்குட்டியையும் 2 காப்புகளையும் கொடுத்தான். காப்புகளைக் கண்டவுடனே லாபன் அவனிடத்திற்கு ஓடினான். நான் விஷயத்தை சொல்லும் முன் புஜிக்க மாட்டேன். இந்த மனிதனோடே போகிறாயா? அவள் போகிறேன் என்றாள். எங்கள் சகோதரியே, நீ கோடி கோடியாக பெருகுவாயாக. சாயங்காலத்தில் ஈசாக்கு தியானம் பண்ண வெளியிலே புறப்பட்டான். அவள் முக்காட்டை எடுத்து மூடிக்கொண்டாள். ஈசாக்கு அவளை கூடாரத்திற்குள் அழைத்து அவள் மேல் அன்பு கூர்ந்தான். மறுமனைவிகளின் பிள்ளைகளுக்கு ஆபிரகாம் இன்னாம்களைக் கொடுத்து அனுப்பிவிட்டான். ஆபிரகாம் நல்ல வயதில் பிராணனை விட்டு மரித்தான். அவன் குமாரராகிய ஈசாக்கும் இஷ்மேலேலும் அவனை மக்பெலா குகையிலே அடக்கம் பண்ணினார்கள். இஷ்மேலேலின் குமாரர்கள் அவர்கள் கூட்டங்களின்படியே 12 பிரபுக்கள். ஈசாக்கு தன் மனைவி மலடியாயிருந்தபடியால் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் இருக்கிறது. மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான். மூத்தவன் சிவந்த நிறமுள்ளவனாய் பிறந்தான். பின்பு அவன் சகோதரன் ஏசாவின் குதிக்காலை பிடித்துக் கொண்டு பிறந்தான். ஏசாவு வெட்டையாடுகிறத்தில் வல்லவனானான். ஜாக்கோபோ கூடாரங்களில் வசிக்கிற உத்தமனாயிருந்தான். அந்த சிவப்பான கூழில் எனக்கு தரவேண்டும், நான் இழைத்திருக்கிறேன். உன் ஜேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு விற்போடு. இப்படியே ஏசாவு தன் பாகத்தை அசட்டை பண்ணினான். தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. கர்த்தர் ஈசாக்குக்குத் தோன்றினார். அபிமெலேக் ஜன்னல் வழியாய் பார்க்கையில் ஈசாக்கும் ரெபேக்காளும் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் ஆசீர்வதித்ததால் 100 மடங்கு பலன் கிடைத்தது. பிலிஸ்தியர் துறவிகளை தூர்த்து மண்ணினால் நிரப்பிப் போட்டார்கள். வேறொரு துறவை வெட்டினான். அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். அங்கிருந்து பீர்ஷேபாவுக்குப் போயினான். அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி அவர்களுக்கு விருந்து பண்ணினான். அவர்கள் புசித்து குடித்தார்கள். ஏசாவு இத்தி பெண்களை விவாகம் பண்ணினான். அது ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் மனதுக்கு கசப்பாயிருந்தது. ஈசாக்கு முதிர் வயதினால் கண் பார்வை மங்கினபோது ஏசாவை அழைத்தான். ஈசாக்கு ஏசாவுடனே பேசுகிறதை ரெபேக்காள் கேட்டுக்கொண்டிருந்தாள். வெள்ளட்டுக் குட்டிகளின் தோலை அவன் கைகளிலும் கழுத்திலும் கட்டிவிட்டாள். குரலோ யாக்கோபின் குரல், கைகளோ ஏசாவின் கைகள். என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயலின் வாசனை போலிருக்கிறது. ஈசாக்கு மிகவும் நடுங்கி, அப்படியானால் வேட்டையாடி எனக்கு கொண்டு வந்தவன் யார்? ஏசா உரத்த சத்தமிட்டு மனம் நொந்து அலறினான். உன் கத்தியினாலே ஜீவனம் பண்ணி உன் சகோதரனுக்கு ஊனியன் செய்வாய். நீ எழுந்து ஆரானில் உள்ள என் சகோதரன் லாபனிடத்திற்கு ஓடிப்போ. ஹேத்தின் குமாரத்திகள் நிமித்தம் என் உயிர் எனக்கு வெறுத்திருக்கிறது. ஈசாக்கு யாக்கோபை அழைத்து, சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார் என்றான். ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து அனுப்பியதை ஏசா கண்டான்.
ஏசா இஸ்மாயேலிடத்திற்கு போய் மகலாத்தை விவாகம் பண்ணினான். யாக்கோபு பெயர்சேபாவை விட்டு ஆரானுக்காக புறப்பட்டு போனான். அங்கே இருந்த கற்களில் ஒன்றை எடுத்து தலையணையாக வைத்து தூங்கினான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைத்திருந்தது. தேவதூதர் அதில் ஏறியும் இறங்கியுமாக இருந்தார்கள். நான் கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். மெய்யாகவே கர்த்தர் இந்த இடத்தில் இருக்கிறார், அதை நான் அறியாதிருந்தேனே. அந்த கல்லை எடுத்து தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்தான். தேவன் என்னுடன் இருந்து கர்த்தரே எனக்கு தேவனாயிருப்பார். வெளிநிலத்திலே ஒரு கிணறும் அதன் பக்கத்தில் ஆட்டும் மண்டைகளும் இருந்தது. ராகேல் தன் தகப்பனாகிய ஆடுகளை ஓட்டிக்கொண்டு வந்தாள். யாக்கோபு கிணறின் வாசலில் இருந்த கல்லை புரட்டி போட்டான். யாக்கோபு ராகேலுக்காக 7 வருஷம் சேவை பண்ணினான். ஆனால் அது சில நாளாக இருந்தது. சாயங்காலத்தில் லாபன் தன் குமாரத்தியாகிய லேயாவை அவனிடத்தில் கொண்டு வந்தான். விடிந்தபோது அது லேயா என்று கண்டான். லேயாவை பர்க்கிலும் ராகேலிடத்தில் அன்பு கூர்ந்து இன்னும் 7 வருஷம் சேவை பண்ணினான். அவள் மறுபடியும் கருத்தரித்து, இது முதல் கர்த்தரை துதிப்பேன் என்றாள்.